நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன், பாலிடிக்ஸ் பேச வேணாம், பொலிட்டிக்ஸ் எனக்கு செட் ஆகாது, நோ பொலிட்டிக்ஸ். நான் கால் மேல கால் போட்டு அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் கொஞ்சம் பேசி வச்சிருவேன், கொஞ்சம் ஆபத்துல போய் முடிஞ்சிடும். இஃப் யூ ஆர் அபவ் 18 திஸ் இஸ் அன் ப்ராப்பர் பொலிட்டிக் வீடியோ அண்ட் எலெக்ஷன் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. ஸோ யூ ஷுட் வாட்ச் இட். ஓகே, த ஃபர்ஸ்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இது யாருக்குமே தெரியல, எனக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. Politics is not an business, it is in service. Okay, and this is me first time voting. I'm totally confirmed and fully strong about யாருக்கு ஓட்டு போட போறேன். எனக்கு ஒரு ஹாஸ்டிலேஷனே இல்லை எனக்கு. ஓகே, மேபி விஜய் வராம இருந்திருந்தா அந்த ஹாஸ்டிலேஷன்ல இருந்திருப்பேன், இல்ல ஓட்டு போடாம வீட்லயே கூட இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பொலிட்டிக்ஸ்னா என்ன, இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன தப்பு நடந்திருக்கு, என்னென்ன சரியா நடந்திருக்கு, எப்படி எப்படி மாத்தி பேசுறாங்க, என்னென்ன தப்பா பேசுறாங்க, என்னென்ன சொல்லிட்டு என்னென்ன பண்ணலன்னு அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிக்க அப்படி பண்றீங்க அப்படின்னு கத்துக்கிட்ட ஒரு ஒரு நியூபின்னு வச்சுக்கோங்களேன். பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நியூபில இருந்து கொஞ்சம் பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலுக்கு இப்போதான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுலயே ரொம்ப பச்சையா தெரியுது, ஒரு 2 கட்சி இருக்கு, அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது என்ன ஆனாலும். சிம்பிளா இது வரைக்கும் என்னன்னா 5 years ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி. ஓகே, ஓகே என்னென்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க, அதை மாத்திடலாம், இது சரி பண்ணிடலாம், இது அவங்க இருந்தாங்க தான் பண்ணல, நாங்க இது பண்ணிடுறோம், நாங்க இது சரி பண்றோம், அது சரி பண்றோம்னு சொல்லிட்டு ஒய்ஃபை இப்போ சிம்பிளானா இப்போ ஒய்ஃபை நம்ம வீட்டில் செட் பண்ண போறோம், கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணாலோ இல்லை வேற ஏதாவது என்கொயரி பண்ணாலும் நமக்கு உடனே ரொம்ப பவர்ஃபுல்லா ஜியோ இருக்கு, ஹாத்வே இருக்கு, ஆக்ட் இருக்கு, எல்லாம் அவ்வளோ நாங்கள் இவ்வளோ ஜிபி இவ்வளோ ஃபாஸ்டா கொடுப்போம், இவ்வளோதான் காசு, இது பேக்கேஜ் சூப்பரா இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையாயிடுச்சு, நெட் ஸ்லோவா இருக்கு, வேலை செய்யலன்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா காணாம போயிடுவாங்க. ஓகே, தட்ஸ் த சேம் திங் ஹேப்பனிங் ஹியர். 5 years ஒன்ஸ் வருவாங்க, நல்லா சூப்பர் ஆக்டிவா எங்கேஜிங்கா அது பண்ணிடுவோம். அந்த மேனிஃபெஸ்டோ படிக்கிறதுக்கே ஆஹா இதுதான்டா சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கும். மணி அடிக்குது. ஓகே, அப்படின்ற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கும். ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு நமக்கு ரொம்ப ஆக்டிவா தெரியும். ஓகே, நமக்கு ரொம்ப ஷியோரா தெரியும், கண்டிப்பா அதுல இருக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் இந்த ஒரு என்னோட பேரண்ட் செட் ஆஃப் ஏஜ் குரூப்புக்கு ஏன் அது எங்க வீடு ஃபைன், எங்க வீட்டுல எல்லாருக்குமே டிவிக்கே தான். ஓகே, பட் ஏன் அந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு ஏன் செட் ஆகல, நான் அலசி ஆராய முயற்சி பண்ணி நான் ரொம்ப ஆக்டிவா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சேன், ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல இருக்கவங்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அண்ட் சரௌண்டிங்ல நாங்க வெளியே போகும்போது, நான் கடைக்கு எங்கேயா போகும்போது, டீ கடைக்கு எங்கேயாச்சும் உட்காந்து போய் பேசும்போது நான் ஆக்டிவா நோட் பண்ணது என்னன்னா, இப்போ 2 பார்ட்டிஸ் இருக்கா. ஓகே, அந்த ஒரு பார்ட்டியில இருக்கிற பார்ட்டி மெம்பர்ஸ், ஓகே, மினிஸ்டரா இருக்கலாம், எம்எல்ஏஸா இருக்கலாம், கேண்டிடேட்ஸா இருக்கலாம், யாரா இருக்கலாம், தொண்டர்கள் எல்லாருமே அந்த பார்ட்டியில இருக்க மெம்பர்ஸ், அவங்களோட ஃபேமிலி. இன்னொரு செட் ஆஃப் குரூப் யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, இந்த மினிஸ்டர் தெரியும், இந்த எம்எல்ஏ தெரியும், இவங்க பவர் யூஸ் பண்ணி பிரச்சனை பண்ணி தப்பிக்கிறவங்க ஒரு பெரிய கேங். ஓகே, அவங்க தான் இந்த 2 பார்ட்டிஸ்க்கும் மாறி மாறி பேராதரவு தரவங்க இவங்க 2 பேர் தான். ஓகே, வெறும் சன் நியூஸை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆடியன்ஸ் பேஸ் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே தெரியல until விஜய் comes. ஓகே, விஜய் is coming. Over. என்ன எது நிக்கிறியா நீ, நான் கொடுப்பேன், இவ்வளோ ப்ரெஷர் சுத்தி நடக்குது, எல்லாருக்கும் ரொம்ப ஆப்வியஸா தெரியும் இது டார்கெட்டட் அட்டாக் ஆன் விஜய்னு. இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும், நிறைய பேர் பேசுறது இல்லை. ஓகே ஃபைன், ஐ நோ, அதுக்கு பயந்துதான் நானும் பேச வேணாம், பாலிடிக்ஸ் வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஐ நோ வாட் ஆர் த திங்ஸ் ஹேப்பனிங் தேர் அண்ட் எப்படி ரொம்ப குரூவலா, ரொம்ப என்னாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகே, டு பி ஹானஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் என்னென்ன தப்பு நடக்குது, எப்படி மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க, என்னென்ன எப்படி டார்கெட் பண்றாங்க, ஒரு பர்டிகுலர் டிவிகே பார்ட்டி எவ்வளோ டார்கெட் பண்றாங்க, எவ்வளவு பயம் இருக்கு, இவர் வரக்கூடாது, இவர் எதுவும் பண்ணக்கூடாது, அவ்வளோ பெரிய விஷயம் சுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்குது. ஓகே, இது எல்லாருக்கும் ரொம்ப ஆப்வியஸா தெரியும். த மெயின் திங் எனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு பயமோ ஒரு பிரச்சனையோ என்னன்னா,
த ட்ரக் கல்ச்சர், த ஜென்ரேஷன், என் ஜென்ரேஷனே நாசமா போன ஒரு ஜென்ரேஷன். ஓகே, என்னோட ஜூனியர் செட், அதாவது எனக்கு கீழே ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் பிலோ. இப்போ எனக்கு ஒரு 20 வயசுனா ஒரு 15 வயசு, சரி ஓகே, எனக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 வயசு 25 வயசு பசங்க வந்து they are so immature and அவ்வளவு தைரியம், அவ்வளவு ஒரு பயம் இல்லாம போதையிலேயே. எனக்கு நிஜமாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன பயம்னா, இப்ப நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, என் குழந்தைக்கு இப்போ இருக்கிற மாதிரி ட்ரக்ஸுக்கு ஆக்சஸ் அவ்வளவு ஈஸியா இருக்கக்கூடாது. ஓகே, இது ரொம்ப கஷ்டமா இருந்தா ஆக்சஸ் ஈஸிங்கிறது நான் எப்படி சொல்றேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதே என் கைக்கு வந்து தவறான பொருட்கள் என்னால கிடைக்கும் போது, அது கிடைக்கிறதுனால தான் நான் லூஸ் மாதிரி பண்றேன், எனக்கு பயம் இல்லை, அதனால பண்ணிட்டு பார்த்துக்கலாம், நம்ம தான் ஏரியாவில் ரவுடியா இருக்கணும், நம்ம தான் ஸ்கூல்ல டவுனா இருக்கணும்னு பண்றேன்னா, அந்த வயசுல இருந்து என்னால் திருப்பி வெளியே வர முடியாது. அந்த மெச்சூரிட்டி, அந்த மென்டல் ஸ்டேட்ல இருந்து என்னால் திருப்பி வெளியே வர முடியாது. நான் எவ்வளவு வளர்ந்தாலுமே அந்த ஸ்டேட், எனக்கு அந்த மென்டல் ஸ்டேட் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, நான் அதே மாதிரி ரவுடிசம் பண்ணிட்டு அதே மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு அப்படியே தான் வளருவேன் நான். ஓகே, எனக்கு காலேஜ் படிக்கும்போது கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது கிடைச்சப்போ எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு. ஓகே, இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது, இது தப்பு, இது சரின்ற ஒரு மெச்சூரிட்டி காலேஜ் படிக்கும்போது எனக்கு இல்லைதான். கம்பேரிட்டிவ்லி எனக்கு இப்போ இருக்க மெச்சூரிட்டியை விட அப்போ கம்மியாக தான் இருந்துச்சு. பட் என் கூட இருக்கவங்களை கம்பேர் பண்ணா ஐ ஹாவ் அ குட் மெச்சூரிட்டி இன் தோஸ் திங்ஸ். ஓகே, இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் எனக்கு சின்ன வயசுல இருந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதையே நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்கு அப்போ அந்த மைண்ட் செட் இருந்திருக்காது. நான் ஆப்வியஸா எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன், நிறைய வேலை பண்ணியிருப்பேன், நானும் ட்ரெயின்ல போய் ரீல்ஸ் போட்டிருப்பேன். அதை சொல்றது இப்போ காமெடியா இருந்தாலுமே அந்த அந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து எவ்வளவு ஒரு பயம் இல்லாம, எவ்வளவு போலீஸ் மேல ஒரு ஒரு இது இல்லாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அவ்வளவு பெரிய கத்தியை எடுத்துட்டு அவன் எப்படி, எனக்கு என்னன்னே எனக்கு 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 பயமா இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ இருக்க 2026ல இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கே அப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு பையன் வந்து ஸ்கூல் போறான்னு வச்சுக்கோங்களேன். 10 இயர்ஸ் கழிச்சு ஸ்கூல் போக மாட்டான். ஓகே, 10 இயர்ஸ் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆகுது, எனக்கு ஒரு பையன் பிறந்து அவன் ஸ்கூல், அப்போ என்ன ஆகும்? 5th படிக்கும்போது இப்படி சுத்திட்டு இருப்பான். அவ்வளோ, அதுதான் சொல்றேன், ஆக்சஸ் அவ்வளோ ஈஸியா இருக்கக்கூடாது. அது ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஸ்டாப் பண்ணிட்டு இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ், ஐ நோ இட். ஸோ அதனால தான் வந்து சப்ளை வந்து கம்மியாகி அது கிடைக்கிற, இப்போ ஈஸியா போனா இப்போ இந்த இடத்துக்கு போனா கிடைச்சிரும், அந்த இடத்துக்கு போனா கிடைச்சிரும்னு எல்லாமே ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ள இருந்ததுன்னா ஸ்கூல் கிட்ஸுக்கோ காலேஜ் கிட்ஸுக்கோ இது கிடைக்காது. ஓகே, இப்போ என்னோட ஜென்ரேஷன், இப்போ நான் இருக்கிற ஜென்ரேஷன் 2026ல 2025ல என்னென்ன கேவலமான விஷயம் நடந்துட்டு இருந்துச்சோ அது என் குழந்தை பிறக்கும் போது அதுக்கு நடக்கக்கூடாது. எனக்கு ஒரு அழகான, எனக்கு ஒரு பொன் குழந்தை எனக்கு பிறந்திருக்கு, இந்த மாதிரி சுத்துறாங்க ரோட்லனா எனக்கு கண்டிப்பா எனக்கு பயம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் எனக்கு. அண்ட் அதனாலதான் சொல்றேன், எனக்கு ப்ரீவியஸா இருந்த பார்ட்டி எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு. ஓகே, இந்த 2 பெரிய பார்ட்டி இருக்கு, எனக்கு 2மே வேணாம். 2 இருக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி இப்போ ஆக்டிவா இருக்கவனை விட இதுக்கு முன்னாடி இருந்தவன கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த மெயின் திங் எனக்கு பர்சனலா தெரியலையா இல்ல நிஜமாலே கம்மியா இருந்துச்சான்ற டவுட் இருக்கு. இப்ப நான் அந்த வயசுல நான் அதை பத்தி நான் அவ்வளவா பார்க்கல, இந்த நியூஸ்மே நான் அவ்வளவா கவனிக்கல. ஓகே, ஸோ இப்போ நான் பார்க்கறேன் எவ்வளவு கேவலமா மாறிட்டு இருக்கு, எவ்வளவு ரேப் கேசஸ் அதிகமாயிட்டு இருக்கு, எவ்வளவு போக்சோ கேசஸ் அதிகமாயிட்டு இருக்கு, எவ்வளவு எப்படி சொல்றது, எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனை, போதையால எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, போலீஸ்னால எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஐ நோ ஹவு பேட் திஸ் சிஸ்டம் இஸ் கோயிங். ஓகே, ஸோ நான் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் வந்தா புரட்டி அடிச்சு தூக்கி கவுத்துருவாருன்னு நான் சொல்லலை. ஓகே, யாருக்கா இருந்தாலும் காசு மேல ஆசை வரலாம், இல்லை யாருக்கா இருந்தாலும் ஃபியூச்சர்ல மைண்ட் செட் மாறலாம், யாருக்கா இருந்தாலும் என்ன வேணா பண்ணலாம். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இஃப் எனக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்குது, இப்போ நான் தான் வந்து அடுத்த சிஎம் அவர், எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது, அந்த 1 கோடி ரூபாய் வச்சு என் பையனுக்கோ இல்லை என் ஃபேமிலிக்கோ இதுக்கோ ஏதாவது பண்ணிக்க முடியும்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஃப் ஐம் விஜய், ஐ ஹாவ் திஸ் அன்கண்டிஷனல் லவ் த்ரோயிங் ஃப்ரம் எவ்ரிவேர். என்னால பண்ண முடியாது.
As everyone told in the cine industry, Vijay has a really good heart. He is a really good person. Okay, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கால கண்டிப்பா அதை பண்ண முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, இந்த ட்ரக் கல்ச்சர் ஷுட் ஸ்டாப். ஆனா எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி அதுக்கப்புறம் கம்மியாகட்டும். எனக்கு இப்போ இருக்கிற ஆக்டிவா இருக்கிற மாதிரி இந்த கல்ச்சர் எனக்கு ஒரு 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 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ இப்படியே போச்சுன்னா எனக்கு அம்மா என்ன ஆகும்னே எனக்கு புரியல. எனக்கு ஃபுல்லா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. அது டோட்டலா ஸ்டாப் ஆகணும். ஓகே, அது ரெடியூஸ் ஆக இப்போ இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. ஓகே, ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கூல் படிக்கிறவனுக்கு ஈஸி ஆக்சஸா இருக்கக்கூடாது. மேபி வேலைக்கு போறவனுக்கோ இல்ல ஒரு 25+ இருக்கவனுக்கோ அது ஈஸியா கிடைக்குன்னா அப்போ அவனுக்கு இருக்கிற மைண்ட் செட்டுக்கு அவன் யூஸ் பண்ணலாமா வேணாமா, இது எதுக்கு நமக்கு, இல்ல இது போட்டுனா போகுது, இல்லைன்னா இதை ஒரு வாட்டி தான் பொண்ணு திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எதனா ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவனுக்கு அந்த வயசுல. இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு கிடைக்கும், எனக்கு என்ன மைண்ட் செட், எனக்கு ஜாலியா இருக்கும், போட்டு விளையாடுவங்கள போட்டு எதனா இது ரொம்ப ரொம்ப தப்பா போய் முடியறதுக்கான காரணம் சின்ன வயசுல எல்லாம் கிடைக்கிறதெல்லாம். ஸோ சின்ன வயசுல கிடைக்கக்கூடாது. ஸோ ஆக்சஸ் ஷுட் பி மோர் டிஃபிகல்ட் தேன் திஸ். இப்போ என்னால ஒருத்தங்க டி நகருக்கோ கோயம்பேடுக்கோ இல்லை எங்கேயோ போயிட்டு என்னால வாங்க முடியுதுன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு நார்த் சைடு, நான் நார்த் கொரியா சொல்ல இருந்து சரௌண்டிங் ஒரு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் கிடைக்குதுன்ற ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ 5 இயர்ஸ் கழிச்சோ இங்க எங்க கிடைக்குதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் உள்ள நடந்துச்சுன்னா எங்க கிடைக்கும்னு யாருக்கும் தெரியலன்னா ஸோ இப்போ அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அதை? இப்போ ஸ்கூல் படிக்கிற பையனுக்கும் காலேஜ் படிக்கிற பையனுக்கும் எங்க இருக்குன்னு தெரியுது, இது போலீஸுக்கு தெரியாதான்னு கேட்க மாட்டேன் நான். நாளைக்கு என் பையன் ட்ரெயின்ல போய் உட்காந்து ரீல்ஸ் போடக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. எனக்கு ரீல்ஸ் போடுறது ஓகே ஃபைன், இந்த மாதிரி ரீல்ஸ் போடக்கூடாது. ஓகே, கட்சிங்கிறத விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஊர் இருக்கு, ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. ராஜா கீழே நிறைய மந்திரிங்க இருக்காங்க. மந்திரிங்க கீழே வந்து போர் தலைவனும் இந்த மாதிரி ஒரு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா கீழே நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகே, ராஜா ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கும், ஒழுங்கா இருந்துதான் ஆகணும். அவன் ஒரு விஷயம் தப்பு பண்ண போறான், மந்திரி ஒரு தப்பு பண்ண போறான்னா ராஜா கிட்ட மாட்டிப்போமான்ற பயம் இருந்தாதான் மந்திரி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருப்பான். நம்ம எதனா பண்ணிட்டு ராஜாக்கு கொடுக்கலாம்னா முடிஞ்சு கதை. ஐ சி விஜய் அஸ் அ கிங். விஜய் கீழே இருக்க எல்லாருமே ப்ராப்பரா தான் இருப்பாங்க. விஜய்க்கு இருக்கிற அதே மைண்ட் செட், காசு மேல ஆசை இல்லாத மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற அந்த மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும், நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, பட் ராஜாக்கு பயப்படுவாங்க. ராஜாக்கு பயந்துதான் ஆகணும். ஒரு ரோடு போற இடத்துல ரோடு போற கான்ட்ராக்ட்ல ஒரு 1 கோடி ரூபாய் திருட முடியுதுன்னா ராஜா மேல பயம் இல்லாதவன் 1 கோடியும் திருடுவான், 1 கோடிக்கு மேல திருட முடியுமா ட்ரை பண்ணுவான். திருடிட்டு ராஜாக்கு அது ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பான். இஃப் ராஜா மேல பயம் இருக்குன்னா அவன் ஒரு 10,000 ரூபாவோ 1,00,000 ரூபாவும் எடுக்கவே அவன் பயந்துதான் ஆகணும். பயந்து அதை பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு பயத்திலேயே இருப்பான். ஓகே, அண்ட் வாட் இஃப் ராஜா கண்டுபிடிச்சிட்டா இருக்கான்? I have great hope on விஜய் அண்ணா, தளபதி, தலைவா, வாட் எவர் இட் இஸ். ஓகே, எனக்கு வந்து விஜய்னு கூப்பிட ரெஸ்பெக்ட் இல்லாம கிடையாது. நீங்க வந்து அண்ணன் கூப்பிடுறதா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகம் கிடையாது. எனக்கு ஒரு ஹாசுலேஷன் இல்லை. எனக்கு இந்த எலெக்ஷன்ல அச்சோ யாருக்கு ஓட்டு போடணுன்ற ஹாசுலேஷனே இல்லை. கண்ணை மூடிட்டு போயிட்டு சரி ஓகே கண்ணை திறந்துட்டு போயிட்டு கரெக்டா விசில் எங்க இருக்கு, தட்ஸ் மை மைண்ட் செட் ஃபார் திஸ் எலெக்ஷன். அண்ட் முன்னொரு முக்கியமான ஒரு பேட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க தான் இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க தான் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க இருக்கும்போது தான் தப்பு பண்ணாங்க, நாங்க தப்பு பண்ண மாட்டோம்னுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க தான் தப்பு பண்ணாங்க, நான் பண்ண மாட்டேன், நான் வந்து இது மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க, இட்ஸ் அ லூப். ஓகே, திஸ் இஸ் நாட் அபவுட் அ பர்ஃபெக்ட் லீடர். ஓகே, ப்ரீவியஸா இத்தனை வருஷம் நம்பி 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 ஏமாந்து போயிட்டு நம்ம திருப்பி அவங்க கிட்டே போறோம்னா இட்ஸ் அன் அடிக்ஷன். அடிக்ஷன் எதுல இருந்தாலும் சரி அதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். பாண்டிச்சேரியோட எலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேனா, வரலாற்றிலே எல்லா அளவுக்கு போலிங் நடந்திருக்கு.
அண்ட் தமிழ்நாட்டுல என்ன ஆக போகுதுன்றத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சு மெயினான திங்ஸுக்கு எல்லாம் ஆக்டிவா சப்போர்ட் பண்ணிட்டு எப்போதுல இருந்தோ இருந்த ஒரு மனுஷனை இன்னும் இப்பதான் வந்திருக்கான்னு சொல்ற நிறைய பேர் வந்து எனக்கு அவங்க எப்படின்னு எனக்கு புரியல. இப்பதான் வந்திருக்கான்னு சொல்ற நிறைய பேர் அவங்களோட லைஃப ப்ரீவியஸா பார்த்தா தெரியும் எத்தனை பேரை ஏமாத்தி இருக்காங்க, எத்தனை கட்சி மாறி இருக்காங்க, எத்தனை கேஸ்ல மாட்டிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸா இவரை திட்டுற இவரை வந்து எப்படி சொல்றது, இவரை கிரிட்டிசைஸ் பண்ற யாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு திரும்பி பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ப்ரீவியஸா இருந்துச்சானா இல்ல. ஓகே, being a woman in Tamil Nadu in this generation is so scary and so traumatizing and இரும்பு கரம் கொண்டு அடக்கின மாதிரி எனக்கு தெரியல எனக்கு. ஓகே, விருதுநகர் மாவட்டத்தில் 22 வயது தலித் பெண்ணை 2 திமுக நிர்வாகிகள் பல மாதங்களாக கூட்டு பலாத்காரம் செய்த ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே திமுக பிரமுகர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதால் அரக்கோணத்தின் கல்லூரி மாணவியை திமுகவை சேர்ந்த தெய்வ செயல் அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயன்றதாக பெண் காவலரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக திமுக நிர்வாகிகள் 2 தூத்துக்குடி அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பாலியல் தொல்லை கொடுத்ததாக திமுக நிர்வாகியை கைது செய்ய சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டை அருகே ஜேசுராஜபுரத்தில் 2.5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக திமுக ஒன்றிய to all the younger generation, thanks for standing behind Vijay and to all the elder generation. ஒரு 10 வருஷம் நடந்துருச்சு, எங்க வீட்டுக்கு ஒன்னும் அவளை நான் தப்பிச்சுனே இருப்பேன் அப்படின்னா 11வது வருஷம் நடந்தா என்ன பண்ணுவீங்க? You can't handle those things. Okay, what are all the things going to happen in future? Futuristic யோசிக்க கத்துக்கோங்க and just build your empathy. ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆக்டிவா வந்து டிவிக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியா வந்துட்டா போதும், சூப்பர். ஏன்னா அந்த ஒரு 5 இயர்ஸ் அந்த டென்யூர்ல வந்து சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ணணும், ஒரு தப்பான விஷயம் இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற மெச்சூரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப அதிகமா வரும். அதுக்கப்புறம் வர இதுல ஜெயிச்சாங்கன்னா, எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கன்னா, இட் வில் பி சோ குட் அண்ட் ஹீ கேன் மேனேஜ் த திங் சோ ப்ராப்பர்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது இப்போ நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு. விஜய் ஜெயிச்சிருவார் எப்படியும். இப்போ ஜெயிக்கக்கூடிய விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, கண்டிப்பா பீயிங் a CM is not an easy job. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றது இட்ஸ் இம்பாசிபிள். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். இப்போ ஒருத்தர் நல்லது பண்றதுன்னா ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தர் கோவம் வரதான் செய்யாது நம்ம மேல. ஓகே, அது வந்து எவ்வளவு மெச்சூர்டா எவ்வளவு டீப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு அனலைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ விஜய் இட்ஸ் கோன ஸ்ட்ரகிள் a lot to understand these things. ஓகே, ஒரு ப்ராப்பரான ஒரு செட் அமையணும், ஒரு ப்ராப்பரான ஒரு டீம் வச்சுட்டு ரொம்ப சீரியஸா இறங்கி ரொம்ப வேலை செஞ்சு பண்ணாலே பேக் ஃபயர் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் என்னோட பேரண்ட்ஸோ இல்ல ஓல்டர் ஜென்ரேஷனோ இல்ல இப்போ இருக்கிற ஓட்டு போட்ட ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கோ இவருக்கு போய் ஓட்டு போட்டுமேன்ற இது வந்துடக்கூடாது. ஒரு சின்ன ஒரு 2-3 தப்பு நடக்கிறதுனால ஓகே இதுக்குதான் நடிக்கிறவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னோம், இல்லை இதுக்குதான் அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னன்ற பேச்சு வந்துடக்கூடாது. அதுதான் எனக்கு பயம் அது. ஸோ அதனால தான் வந்து ஸ்ட்ராங்கான அப்போசிஷனா இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அண்ட் ஹீ இஸ் ஆப்வியஸ்லி கோனா வின் ஐ கெஸ். ஓகே, இருக்கிற கூட்டத்தை பார்த்தா எனக்கு கண்டிப்பா ஜெயிச்சுவாருன்னு தோணுது. ஸோ ஸ்டார்டிங் ஒரு வருஷமோ 2 வருஷமோ அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு சுழட்டி அடிக்கலாம். ஓகே, அண்ட் ஸ்டார்டிங்ல இருக்க ஒரு வருஷமோ 2 வருஷமோ கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுத்து டிசப்பாயின்மெண்ட் ஆகாம இருங்க. அந்த ஒரு 3 வருஷத்துல ஹிஸ் கோன் ரூல் திஸ். ஓகே, vote for. ஓகே, நான் சொல்ல விரும்பல. நான் டிவிகே ஜெயிச்சா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மேஜரான திங் என்னன்னா, ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் யங்ஸ்டர்ஸ். எஜுகேஷனா இருக்கட்டும், எஜுகேஷன் லோனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அண்ட் லேப்டாப்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஸ்டடிஸ் சம்பந்தப்பட்ட ஓவரான கரிக்குலம். ஓகே, ஒன்னு ட்ரக்ஸ். இது 2 மட்டும் எப்படியாவது சரி பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி.